என்ன வெயில் என்ன வெயில் என்ன வெயில். நீயம்மா நான் பயந்தே போயிட்டம்மா. என்ன தாத்தா, யாருக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க? குணசேகரர் இருக்கிறாரா? அவருக்கு ஒரு தந்திமணி ஆர்டர் வந்திருக்கு. மடியில தானே இருக்கிறாரு. நீங்க எங்க இருங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வரேன். நீ எதுக்கம்மா? ஏன் திருட்டு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துக்குவேன்னு பயமா? ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உனக்கு எதுக்காக சிரமம்னு சொன்னேன். இந்த அம்மா எடுத்துட்டு போய் கையெழுத்து வாங்கி கொண்டாந்து கொடுமா. போய் வா. நல்ல பொண்ணு. Come in. கையெழுத்து போடுங்க. மாலதியா? ஆமா, உங்களுக்கு தந்தி மணி ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? எங்க போறீங்க? போஸ்ட்மேன் கீழ தான் இருக்காரு. சரியா போச்சு. டாக்டர் சார், முதல்ல நீங்க உங்க ஞாபக மறதிக்கு மருந்து சாப்பிடுங்க. மணி ஆர்டர் பாரமும் பணமும் உங்ககிட்ட தான் இருக்கு. எங்கிட்டயா? பணம் உங்க பாக்கெட்ல, பாரம் உங்க புத்தகத்துல. கையெழுத்து போடுங்க. இதுக்கு மாதிரி உனக்கு வீணா ட்ரபிள். நானே கொண்டு நேரில் கொடுத்து வந்துடுறேன். நீங்க போனா பணத்தை போஸ்ட்மேன்ட்ட கொடுத்துட்டு பாரத்தை எடுத்துட்டு வந்துடுவீங்க. எனக்கு ஒன்றும் ட்ரபிள் இல்ல. நீங்க கொண்டாங்க. தாத்தா, பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ரசீது எங்கம்மா? ரசீது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏமா? அவருக்கு தேவையான அளவுக்கு நீங்க பணம் கொடுக்கலையா? ஓ, அவருக்கு தேவையானதை தேவையான அளவு கொடுக்கறதுக்கு தான் நீ இருக்கியம்மா. போங்க தாத்தா. நான் வரேன் தாத்தா. என்ன மாலதி, யாரோட பேசிட்டு இருந்த? போஸ்ட்மேன் தாத்தா மாடியில இருக்கிறவருக்கு மணி ஆர்டர் கொடுத்துட்டு போறாரம்மா. அப்படியா? அப்போ நீ இரு, நான் போய் வாடகை பணம் கேட்டுட்டு வரேன். நீ எதுக்காகம்மா கேட்கணும்? எல்லாம் அவரே கொண்டு வந்து கொடுப்பாருமா. கொடுப்பாரு, இருந்தாலும் நமக்கு இப்ப அவசரம் பாருமா. இருக்கட்டும்மா, அவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப போய் எதுக்காகம்மா தொந்தரவு கொடுக்கணும்? சரியான பொண்ணுதான் போ. வாடகை கேட்கறது கூடவா தொந்தரவு? சரி சரி, உன் இஷ்டம் அம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பெரிய டாக்டர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, டாக்டர் நவீனன் வந்தாச்சா? டிஸ்பென்சிங் ரூம்ல இருக்கார் சார். ஓஹோ, நவீனன் நவீனன். ஓஹோ, நீ இங்க இருக்கியா? என்னடா ஏன்டா அப்படி நடுங்குற? குளிர் காய்ச்சலா? யாருக்கு குளிர் காய்ச்சல்? யாருக்கு குளிர் காய்ச்சல்? உனக்கு ஆபரேஷன். ஆபரேஷன் யாருக்கு? உனக்கா? எனக்கு ஆபரேஷன் மயக்க மருந்து சாப்பிட்டுட்டு பேசாம படுத்துக்கிட்டேனே. அதானே ஒரு சண்டான பையன் வந்து சண்டான ஆபரேஷனுக்கு. ஏன்டா அது எப்பவும் ஆபரேஷன்? ஏன்டா அப்படி நடுங்கி சாகுற? யாரு யாரு நடுங்குது? நீதான். எனக்கா நடுங்குது? எனக்கா நடுங்குது? நீ அங்க வந்து பாரு. ஆபரேஷனுக்கு வந்திருக்கான்ல, அவன் வயத்தை அறுத்து அவனுக்கு தேவையில்லாத வெளியில எரிஞ்சிட்டு தேவைப்பட்டதெல்லாம் உள்ளார வச்சு தச்சு உயிர் கொடுக்க போறது நான் தான். வந்து பாரு. சரிதான். சேகர் சேகர் சேகர், ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க. எப்போ? நான் நாளைக்கு புறப்படுறேன். நாளைக்கா? என்னையும் கூட கூட்டிட்டு போயிட. என்னப்பா அது, நீ அங்க வந்துட்டா இங்க வேலை எல்லாம் யார் கவனிச்சுக்க? ஐயோ, நான் தனியா இருக்க முடியாதுங்கிறது தானே சொல்றேன். சரி சேகர், ஏய்
ஆமா, பொங்கலுக்கு 3 நாள் இருக்குல்ல, ஏன் 2 நாள் முன்னே போறேன்? என் கூடவே துணைக்கு இருந்துட்டு அந்த பொங்கல் நேரத்துக்கு ஓடி போயிட்டு ஓடியாங்க. அம்மா 3 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும்னு கடிதம் எழுதியிருக்காங்க. ஐயோ, நீ கொடுத்து வச்சோண்டாப்பா. ஏப்பா, வர சொல்லி கடுதாசி போடுறதுக்காவது உங்க அம்மா இருக்கிறாங்க. எனக்கும் அப்பன் இருக்கிறான். பிரயோஜனம் இங்கே இருன்னு கடுதாசி போடுறான். சரி, எங்க அப்பனை ஆபரேஷன் பண்ணி பாத்துட்டா என்ன? அதை செய் முதல்ல. அதுக்காகத்தான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அப்பா படிக்க வச்சார். டாக்டர் காத்துட்டு இருக்காரப்பா. ஆபரேஷன் போகும்போது இதை சொல்லிட்டு போறானே. எங்க ஐஸ் பேக்? அம்மா, அம்மா. என்ன தம்பி, ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாம்மா, இந்தாங்க ரூம் சாவி. அம்மா, அடடே, இதெல்லாம் எதுக்கு மாலதி? சாப்பிட. நல்லா இருக்கு. ஊருக்கு போறவங்க எல்லாம் இப்படி ஆளுக்கு ஒரு கேரியரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் வழியில் இருக்கிற ஹோட்டல்லாம் திவால் ஆக வேண்டியதான். ஐயோ பாவம், அவ்வளவு இறக்கமா இருந்தா அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க, பிழைச்சு போட்டு. ஓ, போட்டுமே. ஏன் அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துறானே. எங்க கொடுங்க பாக்கலாம். கொடுங்க. பில்லு? பில்லு திரும்பி வந்ததும் தரேன். அப்படின்னா நானும் திரும்பி வந்ததும் தர்றேன். வர்றேம்மா. வர்ற மாலதி. போயிட்டு வா தம்பி. பட்டுமா? ஏண்டா சேகர், காலாகாலத்துல புறப்பட்டாதானடா ரயில்ல போகலாம், இல்லன்னா ரயில் போயிடும், நம்ம தண்டவாளத்துல ஓடும். இப்ப என்ன தெரியுது ஏன் இவன் இவ்வளவு லேட்டா வர்றான்னு? புறப்படுறா, போலாம். வண்டி பரப்பட போகுது. ஐயோ, இவ்வளவுதானா? என்ன ஏதாவது இருக்கா? இல்ல தம்பி, தவறா நினைச்சுக்காடுங்க. என்னம்மா இது, யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கூட பார்க்காம இப்படியா போடுறது? பரவாயில்ல, பொண்ணா பிறந்தாலும் யார் தலையிலாவது பாரத்தை போட வேண்டியதானே. நீங்க உட்காரு. ஆமா, உங்களுக்கு எந்த ஊர் தம்பி? விரகம்பட்டி. ஓஹோ, காரைக்காலை சேர்ந்த விரகம்பட்டிங்க. ஆமா ஆமா ஆமா. உங்க ஊரு? கண்டமங்கலம் தம்பி. கண்டமங்கலமா? கண்டமங்கலத்துல எங்க? உங்களை உங்க யாராவது அங்க இருக்காங்களா? இதுவரைக்கும் யாரும் இல்ல, இனிமே ஏற்பட்டா தான் உண்டு. உண்மைதான் தம்பி. யாருக்கு எப்போ எந்த பந்தம் ஏற்படுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப அமைதியா இருக்குங்களே, இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து வர முடியும்? படுத்து.
பாக்குறது என்ன, படிச்சுட்டே விடலாமே. என்னங்க இது குடிக்கிற தண்ணி தானே? ஆமாங்க, ரொம்ப நல்ல தண்ணி. கொஞ்சம் எடுத்துக்கலாங்களா? ஓ, எடுத்துங்க. அடடே, இதுல காஃபில இருக்கு. அடி, உங்க கைப்பட்டதும் காஃபி ஆயிடுச்சு. இதத்தான் அவங்க கைராசின்னு சொல்றது. நீங்க காசு சாப்பிடலையா? எனக்கு காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்லையா? அப்போ இது அவ்வளவு எனக்கு தானா? கொஞ்சம் எங்க அப்பாவுக்கு வைங்க. என்னங்க? வெள்ளத்தால லயன் பாதிச்சிருக்கு. விடியற வரைக்கும் நாம இங்கேயே இருக்க வேண்டியதான். அப்பா, அப்பா. சுகுணா, மறுபடியும் ஜுரம் வந்துட்டுதம்மா. ரொம்ப அதிகமா தான் இருக்குது. இனிமே இந்த ஜுரம் அடிக்கடி வராதுங்க. என்னால உனக்கு எவ்வளவு சிரமம். இதுல என்னங்க சிரமம் இருக்குது? அப்பா, டாக்டர் போல இருக்காரு. டாக்டர் என்னம்மா, நம்ம குல தெய்வமே தான். அம்மா சுகுணா, நாம கொண்டு வந்த டிஃபனை அந்த தம்பிக்கும் கொடுத்து நீயும் சாப்பிட போமா. சாப்பிடுங்க. அங்கடே, நான் கூட கேரியர்ல டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். அதான் மறந்தே போயிட்டேன். அது இருக்கட்டும், இது சாப்பிடுங்க.
உடனே தனிமையிலே என்ன கூறுவேன் அந்த காலம் வரும் வந்தவுடன் உனக்கும் கூறுவேன் உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே எனக்கும் மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உட்கார் மெல்ல. நீயும் உட்கார் தம்பி. பரவாயில்ல, சும்மா உட்கார் தம்பி. இருக்கட்டுங்க. வண்டிக்காரன், வண்டிக்கு முன்பக்கத்தில் இருக்கிற பெட்டியும் படுக்கையும் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதையும் கொண்டுட்டு வாயா. சரி. நல்லா இருக்கு தம்பி. இவ்வளவு தொலைவு வந்துட்டு ஒரு நாள் கூட தங்காம போறேங்கிறியா? அதெல்லாம் சரிப்படாது. இல்லைங்க, நான் அந்த அதுக்காக வேலையாவது இருந்துட்டு தான் போகணும். நான் அதுக்காக சொல்லலைங்க. எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, அதனாலதான். பெரிய டாக்டராச்சு, ஏழுங்க வீட்டுல இருப்பாங்களா? இன்னைக்கு எங்க ஊர்ல போகி சந்தை, இருந்து பார்த்துட்டு போங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆமா தம்பி, குழந்தை மனசு ஏன் குறைப்படணும்? இருந்து பார்த்துட்டு தான் போயேன். இத பாரு, பட்டணத்துல பொருட்காட்சி மாதிரி தான் இந்த பட்டிக்காட்டுல சந்தையும். வணக்கம் 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 வணக்கம். யாரு வீராசாமியா? ஆமாங்க. என்னையா சௌரியம் தானே? சரிக்கண்ணாங்க. ஆமா, உங்க அண்ணனுக்கு மருந்து கொடுத்தனே, எப்படி இருக்கு? அந்த விஷயமா சொல்லிட்டு போலாம் தான் வந்தனுங்க. அப்படியா? என்னாச்சு? 10 நாள் ஆச்சுங்க. பேஷ் பாருயா, சௌரியமா போய் 10 நாள் ஆச்சு, இன்னும் அந்த பழைய பாக்கியை கொடுக்கல. சௌக்கியமா போச்சா? ஆளு அவுட்டுங்க. ஆளே அவுட்டா? நல்ல வேலை, அவன் செத்ததுனால பொழைச்சான். பொழைச்சிருந்தா நிச்சயமா செத்து போயிருப்பான். அவருடைய கருமாதி விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இந்த கன்றாவி விஷயத்தை என்கிட்டயா சொல்லணும்? கருமாதிக்கு வந்துடுங்க. நான் லட்சங்களா? நல்லது ஐயா. ஆமா, இந்த மூக்கால தூக்கிட்டு இன்ஜின் ஓட்டுறீங்களே, என்கிட்ட ஸ்பெஷலா கொஞ்சம் கவனிச்சுங்களேன். நான் ஸ்பெஷல் டாக்டரை வச்சு கவனிச்சுக்கிறேங்க. நான் லட்சங்களா? வணக்கங்க. என்ன ஒரு கல்யாணத்துக்கே மூக்கால பண்ணி தொலைச்சிருவான் போல இருக்க. நெக்ஸ்ட். யாரப்பா நெக்ஸ்ட்? என்னடா இது, இங்க உட்கார்ந்து இருந்தா 12 பேர் எங்க வைத்தியம் அவ்வளவு வேகமா வேலை செய்யுது போல இருக்கு. குளிர் காய்ச்சலுங்க. குளிர் காய்ச்சலா? ஐயோ, எனக்கு இல்ல டாக்டர், எங்க அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கா? என்னாச்சு? வயித்துல. என்னது, 9 மாசமா? ஆமாங்க. உங்க அப்பனுக்கா? ஆமாங்க. உங்க அப்பனுக்கு 9 மாசமா? என்னடா இது, ஆம்பளைக்கு 9 மாசமா வருது? ஆமா, உங்க அப்பனை சொல்றியா உங்க அம்மாவை சொல்றியா? இல்லங்க, எங்க அப்பாவுக்கு 9 மாசமா வயித்துல கட்டிங்க. கட்டியா? கட்டியா? இத முன்னே சொல்லி தொலைச்சா என்ன? தப்புங்க. தப்பு இருக்கட்டும், இப்ப நான் என்ன செய்யணும்? வந்துங்க, எங்க அப்பாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஐயோ டாக்டர், டாக்டர், டாக்டர். என்ன டாக்டர், ஆபரேஷன் சொன்ன உடனே விழுந்து. ஐயோ, மறுபடியும் விழுந்துட்டாங்களே. டாக்டர், டாக்டர். வாட்டர், டாக்டர், வாட்டர், டாக்டர், வாட்டர். தண்ணி, தண்ணி. நான் எங்க போவேன்? தண்ணி, தண்ணி, இந்தாங்க டாக்டர். தண்ணி, தண்ணி. அப்பா பாப்பா, இங்க வாமா, இங்க வா. என் நிலைமை தெரியாம திடீர் இந்த மாதிரி சமாச்சாரத்தை நீ சொல்லாத. என்ன சொன்னேன்? இப்ப சொன்ன பாரு, இப்ப சொன்னில்ல, அதோட நிறுத்து, ஆப்பத்தோட நிறுத்து. ரேஷனை நீ சொல்லாத. உன் பேர் என்ன? நவமிங்க. நவமி. உங்க அப்பன் பேர் என்ன? அஷ்டமி. அஷ்டமி. 2 அம்மி இங்கதான் வந்திருக்கீங்களா? உங்க அப்பனுக்கு என்ன வேலை? ஜோசியம் பாப்பாருங்க. ஜோசியம் பாப்பானா? நல்லா பாப்பானா? எங்க இருக்கான்? வெளியில இருக்காருங்க. நீ வெளியே போய் வர. சீக்கிரமா வாங்க. வந்துல போ. ஆஸ்பத்திரிக்கு வர்ற பையன் ஓடி போயிடுறானே, கையை அவங்கிட்ட காட்டுவோமா? அப்பா, அப்பா. ஐயா, இந்த கைய நல்லா பார்த்து. ஐயா, இவர் இல்லைங்க எங்க அப்பா. அதோ. அஷ்டமி ஜோசியன்னா என்னைக்கு சிஸ்டத்தோட தான் இருக்கும். ஜன்னில வளர்றாரு, அவர் தாங்க எங்க அப்பா. ஜன்னில வளருதா அந்த ஆளு தண்ணியில வளருதா? சரியா கேடுவா. அவர் டாக்டர் அப்பா,
கைய காட்டுங்கப்பா. ஜல்லிதான் ஜல்லிதான். கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு. இன்பேஷண்டா இருக்கு. நீ முதல்ல டாக்டர் வேலையை விடணும். என்னையா செய்யறது? உன் நாடு எப்படி இருக்குது? ஒரு ரேகை அப்படி இருக்குதுப்பா. இது வைத்தியம். இது ஜோசியம். இது வைத்தியம். இது ஜோசியம். வைத்தியம். இது வைத்தியம். ஜோசியம். வைத்தியம். ஜோசியம். வைத்தியம். ஜோசியம். இதுதான் எங்க ஊர் சந்தை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஏதோ சுமாரா ஆ? இல்ல ஏதோ சுமாரா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். இது என்னடான்னா ரொம்ப பிரமாதம். ம்? இது சந்தை. போங்க. ஆமா, இந்த மாதிரி சந்தை உங்க ஊர்ல இருக்கா? இது மாதிரி சந்தை எங்க ஊர்ல ஏது? இந்தியாவிலேயே உங்க ஊர்ல தான் இது மாதிரி சந்தை இருக்கு. ம்? கைய பிடிச்சுக்க. அப்போ அந்த தாவணி தனப்ப கூட முடிச்சு போட்டுக்கிறேன். அது மணப்பந்தல்ல. என்ன சொன்ன? மணப்பல். அப்படியா? அப்ப சரிதான். ஊருக்கு போன உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். சொல்லுமா? அது பாத்தீங்களா? அந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு. வாங்கம்மா வாங்க. தஞ்சாவூர் உருட்டு பொம்மை இருக்கு, கல்லூர் பொம்மை இருக்கு. வாங்க. போலாங்க. இல்ல, வெக்கமா இருக்கு. திடீர்னு உனக்கு எப்படி வெக்கம் வந்துருச்சு? எல்லாரும் நம்மையே பாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாரும் என்னத்தான் தூத்து பாக்குறாங்க. இவ்வளவு நல்ல பொண்ண எப்படியோ சினையம் பிடிச்சானே, பெரிய கெட்டிக்காரம் போட்டுருக்குவேன்னு எல்லாரும் என்னையே பாக்குறாங்க பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னத்தான் பாக்குறாங்க. இல்லையா? ஏன்னா இந்த குறும்புக்கார ஆளோட போராளே என்ன ஆகுமோன்னு. ஒண்ணு ஆகாது, ஜம்முன்னு கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு எடுத்து சொல்லு. பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன், நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன். பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன், நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன். நேற்று வந்த நினைவினிலே நெஞ்சமிழந்தேன், நேற்று வந்த நினைவினிலே நெஞ்சமிழந்தேன். நீங்க
பெருமை இழந்தேன். காத்திருந்து காத்திருந்து பெருமை இழந்தேன். தென்றல் காற்று வைத்த நெருப்பினிலே ஆவி இழந்தேன். பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன். நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன். நான் என்னை மறந்தேன். நான் வார்த்தை இழந்தேன். மலர்ந்து சிரித்ததம்மா காதலங்கிளியே. மாதுளங்கனியே இனி மயங்கும் இந்த இரவினிலே வாலிப திருநாள் வாலிப திருநாள். வடிவத்தோடு மனதும் தேரும் வாழ்வினி ஒரு நாள். இனி மயங்கும் இந்த இரவினிலே வாலிப திருநாள் வாலிப திருநாள் வாலிப திருநாள். வடிவத்தோடு மனதும் தேரும் வாழ்வினி ஒரு நாள். இனி மயங்கும் இந்த இரவினிலே வாலிப திருநாள் வாலிப திருநாள் வாலிப திருநாள். என்னையா கும்பிடுறேனுங்க. ஏழுமல சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியம் தானுங்க. அம்மா எல்லாம் சௌக்கியமா? அம்மா உங்களுக்காக 2 நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நடங்க. அம்மா தம்பி வந்துட்டியாப்பா? ஏன்பா முந்தா நாளே வர எனக்கு கடிதம் எழுதிருந்தியே? நான் முந்தா நாளே புறப்பட்டம்மா. ஆனா அது இடையில வந்து இப்பதான் வந்து சேர முடிஞ்சது. ஆமா அண்ணனுங்கம்மா? அண்ணனா? ஒண்ணுமில்லைப்பா, நீ வா. ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? அண்ணன் எங்கம்மா? அண்ணா நேத்து போனவன் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. இது வரைக்கும் வரலையா? அவன் எப்ப வரப்போறான்? அவனுக்கு தான் வீடு வாசலுங்கிற நினைப்பே அத்து போச்சு. எல்லாத்தையுமே மறக்கடிக்கிற பேய் அவனை பிடிச்சிருக்கிறப்போ எப்படி அவனுக்கு ஞாபகம் இருக்கும்? அண்ணன் இன்னும் அப்படியே தான் இருக்காரா? கொஞ்சம் கூட மாறவே இல்லையா? என்ன செய்யறது? அவன் தலைவிதி அப்படி ஆயிட்டு. சரி நீ வா, வந்து காப்பி சாப்பிடு. உன்னை ஒரு தடவை அந்த கண்ணாடியில பாருன்னா, வேளா வேளைக்கு சரியானபடி சாப்பிடாம உடம்பு எவ்வளவு கெட்டு போயிருக்கு தெரியுமா? என் உடம்புக்கு என்னடா, டாக்டர் தான் நீங்க இருக்கிறீங்க. அதுக்காக இல்லைன்னா
அம்மா உனக்காக எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? சிறு வயதுல இருந்தே அப்பா இல்லாத குறையே தெரியாம நம்ம வளர்த்து ஆளாக்கி விட்ட தாய்க்கு நீ செய்யற உதவி இதுதானா? நல்லா நீயே யோசிச்சு பாருன்னா. இந்த வயசான காலத்துல அம்மாவை சந்தோஷமா வச்சிருக்காம இப்படி வருத்தப்பட வைக்கிறது உனக்கே நியாயமா இருக்க அண்ணா? அண்ணா, நீ என்ன வேணாலும் செய்யணும், நீ என்ன வேணாலும் செய். ஆனா வேளா வேலைக்கு வீட்டுக்கு மட்டும் வந்துருன்னா அது போதும் அவங்களுக்கு. அம்மா அண்ணா, அம்மா நமக்காக வாழ்நாள் பூராவும் இரவு பகலன் கூட பாராம பாடுபட்டு வளர்த்த அந்த தாய் உள்ளத்தின் ஆசை கனவுகளை நீ அழிச்சிடாத அண்ணா, நீ அழிச்சிடாத. தம்பி, நான் எதையுமே வேணும்னு செய்யலடா, வேணும்னு செய்யல. என் மேல கோபிக்காத தம்பி. நீ உறக்க பேசுறத கேட்டு ஒருவேளை அம்மா வந்துட போறாங்க, அம்மா வந்துட போறாங்க. உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இல்ல தம்பி, அம்மாவுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நான் உண்மையா சொல்றேன். அம்மானா எனக்கு அளவு கடந்த பயமும் பக்தியும். நீனா எனக்கு எவ்வளவோ மதிப்பும் மரியாதையும் கூட. அதனாலதான் உங்க கண்ணு முன்னால வரத்துக்கே நான் வெட்கப்படுறேன். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் எப்பொழுதுமே இப்படி நேரம் கழிச்சே வீட்டுக்கு வரேன். தம்பி, இந்த ஒரு விஷயத்துல நீயும் அம்மாவை என்ன மன்னிச்சிடக்கூடாதா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. நல்ல காலம் வராமலே போயிடுமா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பேய் உங்களை விட்டு ஓடத்தான் போகுது. அண்ணா, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன தம்பி, நான் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் நீ கேட்டு உனக்கு நான் எதை தம்பி இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அண்ணா, நாளைக்கு பொங்கல் திருநாள். உனக்கு பிடித்தமான புது உடைகள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பச்சரிசி கொட்டியிடும் பொங்கல் என்று முல்லை மலர் போல் பொங்கி வர வேண்டும், முல்லை மலர் போல் பொங்கி வர வேண்டும். பாடுபட்டு நாடு கண்ட தங்க மக்கள் கள்ளமின்றி சபதங்கள் பெற வேண்டும். கொண்டிருந்த குணம் ஒன்றை விட வேண்டும். முத்து முத்து பச்சரிசி கொட்டியிடும் பொங்கல் என்று பொங்கலோ பொங்கலோ பொங்கலோ.
சொல்ல மாட்டேன். காடுவெட்டி காடுவெட்டி பாடுபட்டு நாடு கண்ட தங்க மக்கள் கள்ளமின்றி சபதங்கள் பெற வேண்டும். வெற்றி கொண்டிருந்த குணம் ஒன்றை விட வேண்டும். கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு குடித்து விட்டேன். பெண்ணாட்டி பிள்ளைகளை அடித்து விட்டேன். கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு குடித்து விட்டேன். பெண்ணாட்டி பிள்ளைகளை அடித்து விட்டேன். சாக்கடையில் நானாக விழுந்து விட்டேன். தவளைகளை பிடித்து விழுங்கி விட்டேன். தாராய கடை பக்கம் போக மாட்டேன். தாயாரையும் எதிர்த்து பேச மாட்டேன். சொல்லாத வார்த்தைகளை சொல்ல மாட்டேன். கொன்றாலும் குடி வகை தொட மாட்டேன். என்னை கொன்றாலும் குடி வகை தொட மாட்டேன். காடுவெட்டி காடுவெட்டி பாடுபட்டு நாடு கண்ட தங்க மக்கள் கள்ளமின்றி சபதங்கள் பெற வேண்டும். வெற்றி கொண்டிருந்த குணம் ஒன்றை விட வேண்டும். முத்து முத்து பச்சரிசி கொட்டியிடும் பொங்கல் என்று பொங்கலோ பொங்கலோ பொங்கலோ. டாக்டர் ஊர்ல இல்லாத டாக்டர் ஏச்சாச்சு தானே? ஆமா, ஆமா. என்ன கரெக்டா பண்ணிட்டு இருக்க? இந்த படுவாய் பையன் எமகண்டத்துல மருந்து சாப்பிட்டு நேரம் சாவ பார்த்தான். வாய மூடையா, அவன் மருந்து சாப்பிடலன்னா செத்து போவான். மருந்து சாப்பிட்டாதான் சாவான். இது பைத்தியம். இது ஜோசியம். ஜோசியம் இங்க சொல்லாத, பிளாட்பாத்திரம் போய் உட்கார்ந்து சொல்லு போ. ஆமா, நீ படுக்கிற கட்டில் எங்க? கட்டில கட்டில் எங்கயா? என்னையா கட்டில் மருந்து பாட்டில் மாதிரி ஆடுற? எங்க இருக்குது? இந்த இருக்கு கட்டில. போயா, போய் படு போ. தள்ளு தள்ளு தள்ளு. உனக்கு ஜன்னி ஜன்னி படியா. டாக்டர் சார், கொஞ்சம் நல்லா பாருங்க சார். இப்ப பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். படையா பேசாம. யாருக்கே வைத்தியம் பாக்குற நீ? உனக்கு ஜன்னி, நீ பேசாம படு. சாரி. நான் நினைச்சே சரியாதான் போச்சு. ஆமா, இப்படி பேசாம விட்டா நல்லா இருக்காது. அப்படியே விட்டா ஒண்ணும் நல்லா இருக்காது. அது ரொம்ப மோசமா தான் போகும். அதுக்கு ஏற்பாடு நான் கவனிக்கிறேன். எப்படியாவது நான் கவனிச்சுதான் தீரணும்னு நினைக்கிறேன். அது ஓ மை காட், 106 106. என்ன டாக்டர்? என்ன தம்பி, ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்க்கவே முடியலையே. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்கம்மா. ஆமா, ஊர்ல இருந்து எனக்கு என்ன கொண்டு வந்தீங்களா? உனக்கு வேணுங்கிறத நீ என்கிட்ட சொல்லி இருந்தா தானே. உங்க ஊர்ல எது விசேஷம்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க ஊர் விசேஷத்தை நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதா நல்லது. ஆமா ஆமா, என்னமோ கூட்டிக்கிட்டு போற மாதிரி தான் சொல்றது. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அடுத்த மாசம் எங்க அண்ணனுக்கு எப்படியும் கல்யாணம் நிச்சயமாயிடும். அந்த நேரத்துல நீயும் அம்மாவும் தவறாம என் கூட வரணும். இவ்வளவுதானா? கல்யாணம் உங்களுக்கு இல்லையா? என் கல்யாணம் அடுத்த வருஷம் சும்மா ஜாம் ஜாம் நடக்க போகுது. அது என்ன தம்பி அவ்வளவு கச்சிதமா சொல்ற? பொண்ணை கூட பார்த்து வச்சுட்டியா? ஓ, அதெல்லாம் பார்த்து இப்போ ரெடி பண்ணிட்டேமா. எல்லாமே தயார். நான் மூணு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதான், அவ்வளவுல இருக்கு. லட்சணமா இருக்கு. எனக்கு என்னமோ இவ்வளவு பேர்ல இந்த பொண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. இந்த பொண்ணு நம்ம தம்பிக்காகவே கச்சிதமா பிறந்திருக்குதுன்னு சொல்லுங்க. என்னங்க நான் சொல்றது? நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்க கொடுக்க சம்மதிக்கணுமே.
பெரியவன் கெட்ட பழக்கம்தான். அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊரு பூராவுக்குமே தெரிஞ்சிருக்குதே. அந்த கவலையை அறவே விட்டுருங்க. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிவு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த பட்டாவைய பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. 1000 இல்ல 5000 சொல்லி அழகா முடிச்சிடுறேன். போறீங்களா? எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. அப்போ தம்பி வந்ததும் ஒரு பேச்சு கேட்டு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதுல இருக்கிற பெண்ணு உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு பார்த்து சொல்லு. நான் எதுக்காகமா பார்க்கணும்? நீ பார்த்து சொன்னா சரிம்மா. உனக்கு பிடிச்சிருந்தா முகூர்த்த நாள் நிச்சயம் பண்ணிடுமா. அதுக்காக இல்லடா, பெண்ணு பிடிக்குதான்னு எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு தான் சொன்னேன்ப்பா. நல்லா இருக்குதுமா இந்த பொண்ணு. அப்போ நாளைக்கே பெண்ணை பார்க்க புறப்படலாமா? அதுதான் பெண்ணை போட்டோவிலே பார்த்தாச்சேம்மா. போட்டோல பார்த்துட்டா போதுமா? பெண்ணை நாமளே நேர்ல பார்த்தாதான் நல்லது. சரிம்மா, அப்படியே செஞ்சிடுவோம். பாதி ராத்திரி ஆயிடுச்சு, நீ போய் படுத்துக்கம்மா. சரிப்பா. அம்மா அம்மா பொண்ணை பார்க்க புறப்படலாமா? என்ன ராவு காலம் வந்துருச்சுன்னா? என்னம்மா ஏன் கவலைப்படுறீங்க? ஒருவேளை நம்ம தம்பிக்கு பொண்ணுன்னு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்? புதுசா என்ன இருக்கு? வழக்கமா நடக்கிறது தான். வரேன்னு சொல்லிட்டு போன பிள்ளை இது வரைக்கும் வர காணும். இவ்வளவுதானா? இதுக்காக தான் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அதான் இருக்கிற படுவாவி பட்டாவி வாரத்தை என் மேல போட்டுருங்க. நம்ம தம்பி போட்டோ ஏதாவது இருந்தா, இப்ப எடுத்த போட்டோ இல்ல, சின்ன வயசுல இருந்து எடுத்த போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல. அடடே, ஆமா, நீங்க பெண்ணத்தேன்னு சொன்னீங்களே, யார் அந்த பெண் சொல்லுங்க. நீங்க பார்த்தது, நிச்சயம் பண்ணது எல்லாம் உண்மையான? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவ பேர் என்னன்னு சத்தமா சொல்லுங்க. எல்லாம் போய் உண்மையா இருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பீங்களே. போகட்டும், ரகசியமா சொல்றீங்களா? யார் அந்த பெண்? நான் சொல்றேன் மாலதி, அந்த பெண்ணு யாருன்னு நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும்ல. நானே உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு தான் நினைச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை மாலதி, எல்லாம் எதிர்பாராம தானா நடந்துருச்சு. நான் வேற அழகுக்காக மட்டும் சொல்லல மாலதி, என்னுடைய மனசை அந்த பெண்ணு எப்படியோ கவர்ந்துட்டா. ஒரு பார்வையில என் உள்ளமே பறி போயிடுச்சு. வெறும் பேச்சிலேயே என்னை ஜெயிச்சுட்டா மாலதி. பேருக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணு சுகுணாவே தான். அன்பு, பண்பு, அறிவு நீ ஒரு தடவை நேர்ல பாத்தீங்கன்னா நீயே பொறாமப்படுவ. அவ்வளவு. நீ தான் கல்யாணத்துக்கு வர போறிய, பார்த்துட்டே இரு. நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு அப்போ உனக்கு தெரியும். அடடே மாலதி, மாலதி சர்வா, என் கல்யாணத்துக்கு உனக்கு வைக்க வர ஆரம்பிச்சிருச்சா? தர்மலிங்கம், அரசு உன்னை தானா தேடிட்டு வருதுயா. நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் கிடைக்குமான்னு. அதாவது நீங்க சொல்றது அந்த விரகம்பட்டு ஆமா ஆமா, எதுக்கு நல்லது. ஒரு தடவை இந்த போட்டோவை என் குழந்தை கிட்ட காட்டுட்டு கொண்டாடுறேன். தாராளமா. காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கிட்டு போகணும் தர்மலிங்கம். எப்பவுமே பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் சம திருப்தி இருந்தா தான் திருமணம் சிறப்பான முறையில் நடக்கும். போங்க போங்க. சுகுணா, என்னப்பா இந்த போட்டோவை பாரும்மா. அது என்னம்மா அப்படி வைக்கப்படுற? இந்த போட்டோவை பார்த்து மாப்பிள்ளை பிடிக்குதா இல்லையான்னு சொல்லுமா. நீங்க பார்த்த போதும். நல்லா இருக்கு. நானும் பட்டாவையும் பார்த்தா போதுமாம்மா. கல்யாணம் பண்ணிக்கிற நீ இல்லையாம்மா பார்த்துட்டு சொல்லணும். போங்கப்பா. அட, எதுக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு தான் சொல்லேம்மா. சும்மா பாருமா. வேண்டாப்பா, உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு விருப்பம்தான். நல்ல குழந்தைதான் போ. நீ இந்த காலத்து பெண் இல்லம்மா. இருந்தாலும் இப்படியா வைக்கப்படுறது?
இதுதான் ஆம்பளைங்க வெக்கப்படுற காலமாச்சு. நீ என்னடா அண்ணா? பாத்தியா, சொன்னது சொன்னபடியே சாதிச்சுட்டார். அது எவ்வளவு சீக்கிரத்துல. ஆமா, நீயும் எங்க கல்யாணத்துக்கு வரவே இல்லை. அப்போதான் உன் தொப்பை நிறைய லட்டு ஜிலேபியா ரொப்புவேன். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு உன் இஷ்டப்படி ஆடு. நான் எந்த குழம்போ கொட்டையோ பாட்டுகிறேன். என்னம்மா அது? என்ன இருக்கு தம்பி, அவன் விஷயம் தான் எனக்கு புரியாத புதிரா இருக்குது. நர்சு உத்தியோகம் செய்ய போற நம்ம நர்சு உத்தியோகம், ஒருத்திக்கு ஒரு பொண்ணு. அவன் இப்படி கல்யாணம் காட்சி இல்லாம உத்தியோகம் செய்து யாரை காப்பாத்தணும்னு கேட்கறேன். கொஞ்ச நாளா மாலதியை பார்க்கவே முடியல. நர்ஸ் படிப்புக்கு போறதா எங்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. அது என்ன படிப்பா பாடும், வாடிக்கைதான் போயிருக்கு. நீயாவது அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு தம்பி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இதோ நான் கேட்டு சொல்றேன். மாலதி, மாலதி, என்னங்க அம்மாவை எதுக்காகமா இப்படி வருத்தப்பட வைக்கிறேன்? சுகப்படுத்த முடியாததாலதான். என்ன மாலதி அப்படி பேசுற? அம்மா உன்னுடைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் தானே விரும்புறாங்க. 4 பேரை போல நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழணும்னு தானே அம்மா ஆசைப்படுறாங்க. இதுல என்ன தப்பு? சகஜம்தான். தாய் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டியதுதான் கடமை. இருந்தாலும் இப்ப நான் அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலையில இருக்கு. காரணம்? காரணம் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எந்த பெண்ணுமே ஒருத்தரை ஒரு தரம் தான் காதலிக்க முடியும். அதை நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? ஏன் மாலதி, அப்படி நீ யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? அப்ப நீ அவரையே கல்யாணம் செய்துக்கலாமே. ஏன் மாலதி, எதுக்காக? நான் தான் அவரை காதலிச்சேனே தவிர என்ன அவரை காதலிக்கல. யார் மாலதி? யார் அந்த துர்பாக்கியசாலி? உன்னுடைய உண்மையான அன்பை உணர்ந்து கொள்ள முடியாத அந்த அப்பாவி யாரு? சொல்லு மாலதி. கோபப்படாதீங்க. பாவம், அவரு ரொம்ப நல்லவர், நல்ல மனசு உள்ளவர். ஆனா ஆனா அவருக்கு காதலிக்கிறதோ காதலிக்கப்படுறதோ எதுவுமே தெரியாது போல் இருக்கு, இல்லையா? இல்லைங்க, அவரு வேறொரு பெண்ணை காதலிச்சிருக்கார். அது அவர் தவறில்லை. நான் என் மனசுல இருந்தது இதுவரைக்கும் வெளிப்படுத்தாம இருந்துட்டு. போகட்டும், இனிமேலாவது அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? எப்படிங்க சொல்லுவேன்? இன்னொருத்தைய காதலிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படிங்க சொல்லுவேன்? அதுக்காக அந்த நிறைவேறாத காதலை எண்ணி எண்ணி அவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழ்படுத்திக்க போறியா? இல்லைங்க, பயனுள்ளதுதான் செய்ய போறேன். நியதி உள்ள செயலை தான் நிறைவேற்ற போறேன். அவர் வேறொருத்தைய காதலிக்கிறதா தெரிஞ்சதுமே என் இதயமே நின்னுடும் போல இருந்தது. என் வாழ்க்கை பூரா ஒரே நொடியில சிதைந்து போறதா தெரிஞ்சது. இந்த உலகமே அந்த ஒரு வினாடி இருந்து விட்டது டாக்டர் சார், இருந்து விட்டது. இந்த உலகத்தில் இருப்பதை விட சாகிறது எவ்வளவோ மேலே என் மனசுல பட்டுச்சு. ஒரு கணம் யோசிச்சேன். காதல் அழியக்கூடியதில்லை, அது உண்மையானது, உயர்ந்தது. அதை அழிக்க கூடாது. நான் சாவதான் அவர் மீது எனக்கு இருக்கும் அன்புக்கு அவமானம் என்று என் மனம் எடுத்து காட்டியது. சமூக சேவைக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்ய தீர்மானிச்சிட்டேன் டாக்டர் சார், தீர்மானிச்சிட்டேன். டாக்டர் சார், இப்ப சொல்லுங்க, நான் செய்த முடிவு தவறா? எனக்கு இதை விட மேலான மார்க்கம் ஏதாவது இருந்தா நீங்களே சொல்லுங்க டாக்டர் சார்.